வணக்கம் நண்பர்களே. ஜெயா டிவியின் நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை இன்று மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அண்மையில் TNPSC தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவராக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவராக முன்னாள் போலீஸ் மூத்த அதிகாரி திரு நடராஜ் அவர்களை பணி நியமனம் செய்திருக்கிறார். திரு நடராஜ் அவர்களது பணி நியமனம் இந்த துறையை செப்பனிட வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள், படித்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வசந்தத்தின் வாயில்களை திறந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்க வேண்டிய இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பல்வேறு முறைகேடுகளுக்கு காரணமாயிற்றே என்ற கவலையின் காரணமாக செய்யப்பட்ட நியமனமாகவே பலரும் பார்க்கிறார்கள். ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் ஓர் அரசு பணியில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு படித்து அதற்கான பயிற்சியை பெற்று தேர்வுகளை எழுதி தங்கள் முடிவுகளுக்காக காத்திருக்கும் பொழுது முறைகேடுகள் காரணமாக தங்களது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன என்பது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேதனையாக இருந்த நிலையில் அந்த வேதனையை தீர்க்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை முதன்முறையாக இந்த பணியில் நியமித்திருக்கிறார். எனவே இனியெல்லாம் நலமே என்ற நம்பிக்கை மக்களிடம் தெரிகிறது. இதை பத்திரிகைகள் பலவும் பாராட்டி எழுதியிருக்கின்றன. திரு நடராஜ் அவர்கள் TNPSC தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வழியாக என்னவெல்லாம் பணி செய்து மக்களுக்கு தொண்டாற்ற நினைக்கிறார், அவர் மீது முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் என்னவெல்லாம் செய்யவிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள தமிழகமே ஆவலாக இருக்கும். எனவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு திரு நடராஜ் அவர்களை அழைத்திருக்கிறோம். நண்பர் நடராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உங்களை இந்த பெரிய பொறுப்புல முதலமைச்சர் அவர்கள் அமர்த்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆயிரக்கணக்கில் புதிய வேலை வாய்ப்புகள் வருகின்ற ஒரு சூழ்நிலையில அமர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் UPSC வழியாக தேர்வு எழுதி வந்தவர். இன்னமும் கூட யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஒரு பெரிய மரியாதையும், அது ஒரு தவறுகள் நடைபெற முடியாத ஒரு இடமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தேர்வாணையங்களுக்கு அந்த மரியாதை இல்லாத நிலைமையும் இருக்கிறது. UPSC போன்ற ஒரு மரியாதையை, ஒரு நம்பகத்தன்மையை TNPSC-க்கு உருவாக்குவது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு. இந்த தேர்வாணைய குழு இது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு எந்த காலகட்டத்திலையும். ஏன்னா நீங்க முதல்ல சொன்னீங்க, நம்பகத்தன்மை என்பது, இந்த கிரெடிபிலிட்டி, அது மிக மிக முக்கியம். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அந்த நம்பகத்தன்மை அது அழிந்துவிட்டது. அந்த முக்கியமான ஒரு நிர்வாகம், அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற விதத்தில் எனக்கு அறிவுரை கொடுத்தார்கள். அந்த விதத்தில் இதில் முதல் என்னுடைய பணி என்னவாக இருக்கும் என்றால், மக்களிடம் இந்த நம்பகத்தன்மையை மீண்டும் அவர்களிடம் கொடுப்பது. அவர்களுக்கு அந்த இது ஒண்ணும். நீங்க சொன்னீங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த அளவுக்கு நிச்சயமாக இதை கொண்டு வர முடியும். அதுதான் நான் முதலில் எல்லோரிடமும் நான் கூறியது. வெளிப்படையான நிர்வாகம் வெளிப்படையாக இருந்தாலே நிச்சயமாக இந்த எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தீர்த்து விடலாம். எங்கு காலதாமதம் ஏற்படுகிறதோ, இந்த காலதாமதம் ஏற்பட்டாலே நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழும், எதற்காக காலதாமதம் செய்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழும். அந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும் வகையில் நமது பணிகள் இருந்தால் நிச்சயமாக நாம் அதற்கு ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அதனால்தான் முதல்ல ஒரு ஸ்லூ ஆஃப் ரிஃபார்ம்ஸ் என்று என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி நான் அறிவித்திருக்கிறேன். என்னுடைய அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். முதலில் எந்த ஒரு
தேர்வு நடைபெற்றாலும் அதற்கான மாதிரி விடைத்தாள் இருக்கிறது. அந்த விடைத்தாளில் இணையதளத்தில் போட்டு விடுவோம். ஏன்னா இதுல வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் முக்கவசி வருது. அதுல வந்து அவர்கள் மார்க் செய்து விடுகிறார்கள். அதில் என்ன விடை என்ன என்பதை இணையதளத்தில் அதை போட்டு விடுவோம். அந்த இணையதளத்தில் பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் எந்த விடைகள் எது சரியான விடை எது. அதை வைத்துக் கொள்ள அதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் சில வேளையில வந்து அந்த நிபுணர் யார் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாங்களோ அதுலயும் சில தவறுகள் இருக்கலாம். சில கேள்விகளுக்கு 2 பதிலும் சரியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில அது என்ன மாதிரி விடை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்தால் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். 10 நாட்களுக்குள் அந்த எதிர்ப்பினை எல்லா மக்களிடமும் பெற்று மீண்டும் அதனை நிபுணர் குழுவிற்கு கொடுத்து அவர்கள் சரியான விடை முடிவான விடை என்ன என்பதை அவர்கள் தெரிவு செய்து அதன் அடிப்படையில் வினாத்தாட்கள் திருத்தப்படும். உடனடியாக அதற்கான ரிசல்ட் முடிவும் அறிவிக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம விடைத்தாட்கள் இருக்கிறது. இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. சிலது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும், விஸ்தாரமாக எழுத வேண்டிய விடைத்தாட்கள் இருக்கும். அந்த விடையும் நீங்கள் பார்வையிடலாம். பார்வையிட்டு உங்களுக்கே ஒரு திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். இதுவும் வந்து இலைமறைவு காய்மறைவாக நடப்பதில்லை. இது வெளிப்படையாக இருக்கிறது. ஒரு அப்ளிகேண்ட் அங்க வந்து தன்னுடைய தான் எழுதிய பாராகிராஃபையும் எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க பாத்துக்கலாம் என்னங்கிறது. அதுவும் ஒரு முக்கியமானது. இன்னும் வந்து நிறைய தேர்வுகளுக்கு ஒரே மாதிரியான கல்வி தகுதி இருக்கிறது. இப்ப குரூப் 1க்கும் ஒரே கல்வி தகுதி, குரூப் 2க்கும் ஒரு கல்வி தகுதி, அதே மாதிரி குரூப் 4க்கு ஒரு கல்வி தகுதி, அசிஸ்டன்ட் கூட ஒரு. அதனால ஒரு முறை நாம் அந்த இணையதளத்தில் சென்று அந்த மனுவை கொடுத்தால் போரும். அதற்கு ஒரு தனியாக ஒரு குறியீடு கொடுக்கப்படும். அவருக்கு ஒரு யூனிக் நம்பர் அவருக்கு கொடுத்துடுவோம். திரும்பி வேற ஏதாவது ஒரு தேர்வு வந்தால் கூட அந்த எந்த ஒரு எண் கொடுத்திருக்கிறோமோ அந்த எண்ணை சொன்னா போரும், அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படும். இதனால ஒவ்வொரு முறையும் அவங்க மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து அப்ளிகேஷன்ஸ் அது கொடுக்க வேண்டிய. இது வந்து ஒரு பெரிய அந்த நிர்வாகத்திற்கும் ஒரு சிக்கல். அந்த தனி யார் வந்து விண்ணப்பம் கொடுக்கிறார்கள் அது விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அதுவும் வந்து நாங்க சரி செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். இம்மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு மக்களிடம் அந்த ஒரு நம்பகத்தன்மை நிச்சயமாக வரும். அது வந்தா நல்லவர்கள் பணிகளுக்கு வரணும். அரசு பணி என்பது ஒரு தெய்வீக பணி. ஏன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி. ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு சென்றோம் சம்பாதித்தோம் என்று இல்லாமல் முக்கியமான ஒரு பணிகள், அரசு பணிகள் நடக்கும்போது அதில் நாம் பங்கு கொண்டு மக்களுக்கு உதவி செய்கிறோம். அதுவே ஒரு பெரிய நமக்கு ஒரு கர்வத்தை கொடுக்க வேண்டும். அதனாலதான் இங்க நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு அரசு பணிக்கு வருபவர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய தகுதிகள், வேறு எந்த மாதிரி தகுதிகள் நாங்க செய்திருந்தா கூட தனி நபருக்கு உண்டான தகுதி என்பது அறிவாற்றல். அது நமக்கு தெரியும். அந்த இதுக்கு உண்டான ஒரு திறமை, அப்புறம் ஒரு கமிட்மெண்ட், ஒரு திண்மையான ஒரு அணுகுமுறை, அப்புறம் நேர்மை. இது 3 இருந்தா அதுதான் வந்து கமிட்மெண்ட், கம்பிட்டன்ஸ், கேரக்டர் என்று கூறுவோம். அந்த 3 இருந்தால் ஒரு தனிநபருக்கு நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பணியாளர் தான் அரசு பணிக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மக்களும் அதை நினைப்பார்கள். அந்த மாதிரி அவர்கள் வந்தார்களே நல்லவர்கள் இதில் பங்கு கொள்ள வேண்டும். ஏதோ இது மாதிரி வேற ஒரு தேர்வு நடக்கிறது, அது சரியாக தேர்வு நடக்காது, நாம் பங்கு கொண்டாலும் நமக்கு வெற்றி கிடையாது என்று நிறைய பேர் பின்தங்கி விடுகிறார்கள். நல்லவர்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நிச்சயமாக ஒரு வெளிப்படையான ஒரு தேர்வு நடைபெறும். எல்லோரும் அதில் பங்கு கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தாலே நல்ல பணியாளர்கள் வருவார்கள். அரசு நிர்வாகத்திற்கும் அது பெரிய ஒரு பலமாக இருக்கும். நிர்வாக சீர்திருத்தம் என்பதை தன்னுடைய தலையாய கொள்கையாக கொண்டு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுகிறார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் வெளிப்படையான தன்மை, நம்பகத்தன்மை என்றெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு டூல் வேணும் இல்ல? எப்படி நீங்க புதுசா என்ன செய்து you have inherited a system, you have inherited a batch of people, you have to work with those people. என்ன செய்வீங்க? இப்ப நீங்க யூபிஎஸ்சி பத்தி சொன்னீங்க. எல்லாருக்கும் நம்பகத்தன்மை அதிகமா இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா ஒரு கால அட்டவணை வைத்துக் கொண்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். இப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அவங்களுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கொண்டால் கூட அது வந்து இந்த நேரத்தில் அதற்கான எவ்வளவு பதவிகள் இருக்கின்றன என்பதற்கு வெளியிட